அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு நபராவது இந்த காய்ச்சல், மூச்சு திணறலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், இல்லை அதிகபட்சமான இரும்பல் இதில் பாதிக்கப்பட்டு ஒரு உதவிக்கரம் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ அப்போ வீட்டில் இருந்த மாதிரி அவங்கள ஒரு ஆபத்தான நிலைக்கு போக விடாமல் நாம் என்னென்ன விஷயங்களை அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்க வீட்டில் இந்த மாதிரி பண்ண முடியும், இதிலிருந்து அவங்கள மீட்டு நமக்கு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு நாம் எத்தனை பெயர்கள் மாற்றி 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 வைத்து கொண்டாலும் சரி, அதோடைய பழைய தூக்கி ஒரு வைரஸ் மேலேயோ பாக்டீரியா மேலேயோ போட்டு ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, அது எல்லாவற்றுக்குமான ஒற்றை காரணம் நம் உடம்பில் தேங்கக்கூடிய சளி கழிவுகள் மட்டும்தான். அப்போ அந்த சளி கழிவுகளை நம்ம சரியான முறையில் உடம்போடு ஒத்துழைத்து நாம் அதை வெளியேற்றி விட்டால் போதும். அது எப்பேற்பட்ட வைரஸாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே அது வருவதற்கான வேலையே நமக்கு இல்லாமல் போயிடும். சரி, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ரிப்போர்ட்டில் பாசிட்டிவ்னு இருக்குது, அவங்களுக்கு ஒரு 2 நாள் காய்ச்சல் இருக்குது, 3ஆவது நாள் காய்ச்சல் கொஞ்சம் குறையுது. அப்போ ரிப்போர்ட்டில் நெகட்டிவ் வர சமயத்தில் அன்னைக்கு நாம் ஒரு 2 இட்லி கொடுத்துட்றோம், இல்லை ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்றோம்னு வச்சுக்கலாம். மறுபடியும் ஈவினிங்க்கு மேலே அவங்களுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். சில பேருக்கு காலையில் ஃபீவர் இருக்காது, ஈவினிங்க்கு மேலே ஜுரம் அதிகமாகும். ஸோ அப்போ நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ ஃபீவர் இருக்கும்போது நாம் பண்ணக்கூடிய ஒரு தவறுகள் தான் அது அதிகபட்சமான சளி அதிகமாகிறதுக்கும் அது மூச்சடைப்பாக மூச்சுத்திணறலாக மாறுவதற்குமான ஒரு காரணமாக அமைஞ்சிருது. சரி, இப்போ நாம் முக்கியமாக இந்த காய்ச்சல் இந்த சளி இருக்கும்போது என்னெல்லாம் நம்ம ரொம்ப கவனித்து செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு திட உணவு கொடுக்கறத முற்றிலுமாக நிறுத்திக்கணும். அவங்களுக்கு இட்லியாக இருக்கட்டும், இல்லை கஞ்சியாக இருக்கட்டும், நம்ம பால் இது போன்றவற்றை சுத்தமாக கொடுக்கக்கூடாது. அதுவும் இந்த நொய் கஞ்சி, அரிசி கஞ்சி தான் காய்ச்சல் இருக்கும்போது நிறைய பேர் வச்சு கொடுப்பாங்க. அது அதிகபட்சமான ஜீரண மந்தத்தை ஏற்படுத்தி நம்ம அந்த சளியுடைய கழிவுகளுடைய அளவை அதிகப்படுத்திடும். ஸோ அந்த தவறு செய்வதை முதல்ல நிறுத்திக்கணும். அடுத்து நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த சளி குறைவதற்கான கஷாயம் தான் நம்ம இம்மீடியட்டாக கொடுக்கணும். அதற்காக இப்போ நம்ம அந்த இதில் ஸ்லைடில் போட்டிருக்கோம். அமுக்ரா சூர்ணம் 50 கிராம், திப்பிலி, மிளகு, அதிமதுரம், சித்திரத்தை, மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இதெல்லாம் டோட்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பூனு, அதோட 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் இப்போ நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே சளி கொஞ்சம் மோஷன் வழியாக உடனே வந்துடுது, இல்லை ஒரு வாந்தியில் சளி வெளியே வந்துருச்சுன்னா பேஷண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கிடச்சிரும், நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த சளியை நுரையீரலில் அடைச்சிட்டு இருக்கிறதுனால தானே அவங்களால மூச்சு விட முடியல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு வந்தால் ஒரு கழிவு நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடாது. நம்ம உடம்புக்குள்ளே நாம் எதை தேக்கி வைக்கிறோமோ, எதை பதுக்கி வைக்கிறோமோ, அதுக்கு நாளைக்கு நாம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது ஒன்று தான். சரி, அப்போ இந்த ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு மாத்திரையை மட்டும் ஒரு நாளைக்கு 4 டோஸ் போடுறோம்ல, அப்போ இந்த மருந்துகளையும் நம்ம அதற்கு தகுந்தாற் போல் ஒரு நாளைக்கு 3 வேளை வரைக்கும் பேஷண்ட்டுடைய வயது, அவங்களுடைய அந்த டயர்ட்னஸ் லெவல், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 3 தடவை வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எப்போ லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ மருந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சளி வெளியேற காய்ச்சல் பாட்டுக்கு ஒரு பக்கம் காய்ச்சல் குறைஞ்சிரும், இன்னொரு பக்கம் இந்த மூச்சுத்திணறல் சுத்தமாக நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இது வெளியே வர முடியாததுனால தான் அந்த இரும்பலும் மூச்சடைப்பும் பேஷண்ட்டுக்கு அதிக தொல்லை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த சமயத்தில் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திரவ உணவுகள் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சுக்கு காப்பி கொடுக்கலாம், ஜீரக கஷாயம் கொடுக்கலாம், வேப்பலையை கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் கலந்து கொடுக்கலாம், அதுபோல் நல்லா செரிமானத்தை தூண்டக்கூடிய கருவேப்பிலை சூப் கொடுக்கலாம், இளநீ கொடுக்கலாம், மோரை சூடு பண்ணி சுடுமோர், இது நம்ம ஜீரணத்தை அதிகப்படுத்துவதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொடுத்தா போதும், அந்த ஜீரணத்தை அதை அதிகப்படுத்தும். அதே மாதிரி லெமன் டீ, லெமனை நல்லா சுடுதண்ணியில் பிழிஞ்சு இஞ்சி சாறு தேன் கலந்து கொடுக்கணும். மருந்தில் கூட நம்ம ஏன் விளக்கெண்ணெய் கலக்கிறோன்னா, ஒரு சளி மருந்து உள்ளே போய் சளியை கரைக்கும் போது உடம்புல ஒரு ஹீட் கிரியேட் ஆகும்.
அது கிரியேட் ஆகக்கூடாதுன்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேனும் கலந்துட்டோன்னா பேஷண்ட்டுடைய ஜீரண ஆற்றல் தேனில் இருக்கக்கூடிய என்சைம்ஸு நமக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துரும். ஆட்டோமேட்டிக்காக சளி நெஞ்சில் தேக்கமடைந்த சளி வெளியே வந்துடும். நம்ம என்னதான் சிடி ஸ்கேன் எடுத்து உள்ளார பார்த்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆல்வியோலிஸில் இருக்கக்கூடிய எல்லாமே சளி கழிவுகளுடைய காய்ந்த ஒரு நிலை தான். இந்த சளி தான் கட்டிகளாக மாறுது, இந்த கட்டி தான் கேன்சர் புற்றுநோயாக மாறுது அப்படின்றத நாம் எந்த காலத்தில் உணர்வோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உணர வேண்டிய ஒரு கட்டாய சூழலை நம்ம இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். இந்த கழிவுகள் எல்லாருடைய உடம்புலையும் அதிக அளவில் இன்று தேங்கிவிட்ட ஒரு காரணத்தினால தான், யாருமே உடம்பை சரியாக சுத்தப்படுத்திக்காத ஒரு காரணத்தினால தான், ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜீரண ஆற்றலை யாருமே பெருக்கி கொள்ளாத இந்த பழைய சாதம் மோரை அருந்துவதை குறைத்து கொண்ட காரணத்தினால தான் இன்னைக்கு இது இவ்வளவு வேகமாக பரவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடம்பை முதல்ல சுத்தப்படுத்துகிற வேலையை பார்க்கணும். சரி, இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு சளி குறைவதற்கான மருந்துகளை கொடுத்தாச்சு, அடுத்து அவங்களுக்கான எனர்ஜி ஜூஸஸும் நம்ம கொடுத்தாச்சு. இப்பயே பேஷண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்க கால்களை தொட்டு பார்த்தா கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்போ ஒரு எண்ணெய் வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த எண்ணெய்க்கு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கலந்து அதில் 2 வெத்தலை, மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள் இது போட்ட இந்த எண்ணெயை காய்ச்சி நீலகிரி தைலம் இருந்ததுன்னா அதை கலந்து நம்ம காட்டுற மாதிரி கால்களில் நல்லா பரபரன்னு தேய்ச்சி விடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஒரு ரத்த சூடு, ரத்த சர்க்குலேஷன் நமக்கு ஏற்பட்டுரும். அதற்கப்புறமா காலில் இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி நெட்டி எடுக்கணும். இது வேகமாலாம் நீங்கள் அழுத்திலாம் எடுக்க தேவையில்லை. இதை நம்ம காட்டுறோம் பாருங்கள், நம்ம விரல் அப்படியே லைட்டாக பிடிச்சி தூக்கி விட்டாலே இந்த சவுண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுக்க எடுக்க ஒவ்வொரு ஜோன், இந்த உடம்புல இருக்க 5 ஜோனும் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அந்த ஜோனில் இருக்கிற எல்லா உறுப்புகள், நரம்புகள் புத்துணர்ச்சி அடைஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய அடைப்புகள், சளி கழிவுகள் எல்லாமே நகர ஆரம்பிக்கும். நுரையீரலை விட்டு அந்த மூச்சோட்டம் நமக்கு வருவதற்கு அதுவே ஒரு சீரான வழியை காட்டும். இது அந்த இடத்த விட்டு நவுந்தா போதும், நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை பாடி வெளியே அட்மாஸ்பியர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அவங்களுடைய லங்ஸுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் பார்த்தியும் ஆக்சிஜன் போகக்கூடிய இடத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். பேஷண்ட்டுடைய ரிஸ்ட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் நல்லா தொட்டு பார்க்கலாம். அப்படியே நரம்பு அப்படியே அடைச்சிட்டு கொத்து கொத்தாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நரம்புக்குள்ளே கேஸ் அடைச்சிட்டு இருக்கிறதுனாலையோ ரத்தம் கெட்டு போயிருக்கிறதுனாலே தான் அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல. ஸோ அப்போ நம்ம கீழேருந்து இப்போ காட்டுற மாதிரி மேலே ஷோல்டர் வரைக்கும் ரொம்ப ஜென்டிலாக ஒரு மசாஜ் அந்த சூடான எண்ணெயில் கொடுக்கணும். இந்த 2 கையிலையும் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு முதுகில் இப்போ நம்ம காட்டுற மாதிரி சர்க்குலேஷன் மூமெண்ட்டில் நல்லா அந்த எண்ணெயை போட்டு சூடான எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணி விடணும். இது போதும். நுரையீரலுக்கு பின்பகுதியில் நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே அந்த நுரையீரல் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிரும். பேஷண்ட் பார்த்திங்கன்னா போன உயிர் உள்ளே வந்த மாதிரி நல்லா மூச்சு விடுவாங்க. ஸோ இதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், அகல் விளக்கு வச்சு முதுகில் டம்ளர் போட்டால் அங்கே இருக்கிற கேஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும், சளி மெல்ட் ஆகி குடலுக்கு போயிடும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் எய்ட் மெஷர்ஸு. இதையும் தாண்டி பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட் எய்டு தேவைப்படுதுன்னா இப்போ நம்ம காட்டுற பாயிண்ட்டு தான் சோலார் ப்ளெக்ஸஸ் பாயிண்ட், நம்ம உடம்புடைய ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். அழுத்தி நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு 10 to 50 டைம்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அப்போ இது பேஷண்ட் நம்ம இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு அன்கான்ஷியஸ்னஸ் ஆகிறத தடுக்கும், மயக்கம் வர்றதை தடுக்கும், பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மூச்சடிப்பு குறையும். ஸோ அந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஜென்டிலாக வீட்டிலிருந்தே பண்ணலாம். இதில் எந்த விதமான பக்க விளைவுமே கிடையாது. இப்போ நம்ம மூச்சுத்திணறல் குறைவதற்கான ஒரு எக்ஸலண்ட்டான மருந்து பற்றி பார்க்கலாம். அதற்கு சீந்தல் கொடி, நிலவரை இது ரெண்டுமே நாம் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி 50-50 கிராம் வாங்கிக்கணும். அது கூட 50 கிராம் கருவேப்பிலை பொடி கலந்துக்கணும். இந்த கலந்த மருந்தை ஒரு நாளைக்கு 3 டோஸ் வரைக்கும் கொடுக்கணும். அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷண்ட் ஒரு 3 டைம்ஸ் பபல் மூமெண்ட் ஆகிடுச்சு, மோஷன் போயிட்டாங்கன்னா தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு பேஷண்ட் 3 டைம்ஸ் பபல் மூமெண்ட் இருந்தாலே ஃபீவரும் சரி, சளியும் சரி, மூச்சுத்திணறலும் சரி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து நம்ம இந்த மருந்தை கொடுத்ததற்கு பிறகு எப்போ சாப்பாடு திட உணவு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 நாள் இந்த லிக்விட் டயட்டில் இருக்கிறது தான் நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம லிஸ்ட்டில் கொடுத்தது தவிர எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதற்கப்புறம் சாத்துக்குடி நல்லா ஜூஸ் மாதிரி போட்டு சூடு பண்ணி விட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நாட்டு மாதுளை ஜூஸு, சக்கை இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஜூஸ் மட்டும் உள்ளே போகணும். கருப்பு திராட்சையை நல்லா ஊற வச்சு அதை ஜூஸ் கொடுக்கலாம். அதற்கு பிறகு நாம் திட உணவு எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு
ஒரே ஒரு இட்லி கொடுக்கணும். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பேஷண்ட் திரும்ப ஃபீவர் ரைஸ் ஆகலை அப்படின்னா தான் அந்த இட்லியவே நம்ம ஒரு 2 to 3 days கொடுத்தாலே போதும். அது கூட நல்லா டைஜஸ்டிவாக கொத்தமல்லி சட்னி, கறிவேப்பிலை சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ ரைஸ் எப்போ பேஷண்ட் சாப்பிடணும்னா ஒரு 1 week கழிச்சு தான் உங்களுக்கு ரைஸ் ஃபுட், அது மாதிரி நம்ம எப்படி ஒரு குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரைஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 week கழிச்சு தான் கொடுக்கணும். அது வரைக்கும் சூப்பு, ஃப்ரூட் ஜூஸு, நம்ம சொன்ன மாதிரி பழைய அரிசி, பழைய சாதம், இது போல் ஒரு அருமருந்து இருக்கவே முடியாது. நல்லா சளி காய்ச்சல் இறங்குற வரைக்கும் சுடுமோர் கொடுக்கணும். இறங்கிய பிறகு இந்த சாமை வரகு, குதிரவாளி திணை இது போன்ற அரிசியை நல்லா வேக வச்சு ஆற விட்டு மண் சட்டியில் போட்டு அந்த பழைய சாதம் தான் அவங்களுடைய மேஜர் ஃபுட்டாக இருக்கணும். அப்போ தான் உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் முற்றிலுமாக அவங்களுக்கு பெருகும். இன்னொன்று, இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் உரம் போடாமல் மருந்து இல்லாமல் நமக்கு அந்த மூலிகைகள் கிடைக்குமோ, அது அருகம்புல்லாக இருக்கலாம், வேப்பிலையாக இருக்கலாம், மாவளையாக இருக்கலாம், கொய்யாத்தலையாக இருக்கலாம், இது போன்ற விஷயங்களை நல்லா அப்படி அரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்தாலே போதும். உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ரொம்ப 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 அற்புதமாக சுத்தமாயிடும். இன்னும் இந்த பேஷண்ட் ஸ்டேபிள் ஆனோடனே தொண்டைக்குழியில் திரும்பவும் சளி இருந்தால் தான் காய்ச்சல் வரும். அப்போ அந்த சளியை முற்றிலுமாக வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான வழி எருக்கன் தலை. எருக்கன் தலையை ஒரே ஒரு சொட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு முன்னாடி உடைக்கணும். ஒரே ஒரு சொட்டு பால் எடுத்துக்கணும். அந்த பால் கூட கொஞ்சோண்டு பனவெல்லம் ஆட் பண்ணி அதை பேஷண்ட்டுடைய நாக்கில் தடவிடணும். தடவி அரை மணி நேரத்தில் ஒரு வாந்தி எடுப்பாங்க. அந்த தொண்டைக்குழியில் இருக்கிற சளி முற்றிலுமாக வெளியே வந்துடும். அதற்கு பிறகு அவங்களுக்கு மீண்டும் காய்ச்சல் வராத அளவுக்கு நமக்கு அவங்களுடைய உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திடலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்ன தகவல் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மூச்சை அடக்கி வைக்கிறத விட்டுட்டு நல்ல காற்றை சுவாசித்து ஜீரணத்தை எளிமைப்படுத்தி சளிக்கழிவுகளை வெளியேற்றினால் போதும். இயற்கையான முறையில் நாம் இதை ஒரு தடவை செஞ்சுட்டா போதும். அதுக்கு பிறகு நாம் எப்போ நமக்கு எது வருமோ, எந்த மருந்தை நம்பி நம்ம வாழணுமோ, அது போன்ற கவலைகளிலிருந்து வெளிவந்து இறைவன் நம்மை இந்த பூமிக்கு படைத்ததே அவரை போற்றி பேசுவதற்காகத்தான். நம்ம பாட்டுக்கு அந்த வேலையை நாம் ரொம்ப செம்மையாக சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.